நைட்டு நடந்தது. இன்னொரு நாள் இப்படி நடந்துச்சுன்னா நாங்கள் இதே மாதிரி தான் இருப்போம். எங்களுடைய பட்டணமே, இந்த 800 பட்டணமே நாங்கள் இந்த மாதிரி தான் இருப்போம். எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நீதி செய்யுங்க. இதை கேட்கறது மட்டும் இல்லை, அதை பார்க்கறது மட்டும் இல்லை, இதுக்கு எங்களுக்கு தீர்வு நீங்கள் உண்டாக்கணும். இந்த மீனை நீங்கள் பாருங்க, இந்த மீன் தான் எங்களுடைய வாழ்க்கையே. மீன் ஒரு செகண்ட்ல அமிச்ச இந்த அமோனியாவை உடனே இந்த மீன் செத்துருக்குன்னா நாங்கள் இவ்வளோ ஜனம் இந்த 800 பகுதியில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி நீங்கள் செய்தே ஆகணும். இந்த மீன் மாதிரி நாங்கள் சாகணுமா இல்லை நாங்கள் உயிரோட இருக்கணுமான்னு நீங்கள் தீர்மானிங்க. எங்களால் நாங்கள் வாழலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நாங்கள் இந்த மாதிரி மீன் மாதிரி நாங்கள் இருக்கணுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு பாருங்க. இங்கே இருக்கிற நாங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாளும் என்ன நடக்கும் ஏது நடக்கணும் பயத்தோடவே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இனி அப்படி வாழ மாட்டோம். இனி நாங்கள் வாழ மாட்டோம். அப்படி இனி நாங்கள் வாழ மாட்டோம். எங்களால் கூட இல்லை. இவன் பிள்ளைங்களா தவிச்ச தவிப்பு எங்களுக்கு தான் தெரியும். நைட்டும் பகல நாங்கள் தூக்கிடுவோன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு இன்னும் நடக்க ஒரு வண்டி இல்லை. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது. இங்கே எதுவுமே இல்லை. திடீர்னு உயிரை காப்பாற்றணும்னா ஒரு வழியே இல்லை. ஒரு 5 பஸ் அமிச்சா 5 பஸ்ல போதுமா? இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்க போதுமா? எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. இப்பேற்பட்ட உயிர் கொல்லி எங்களுக்கு வேணாம். இப்பேற்பட்ட கம்பெனி எங்களுக்கு வேணாம். இதை மூடுங்க. இது வேணாமே வேணாம். எங்க உயிர் நாங்கள் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கப்பா. இந்த உதவியை செய்யுங்க. நாங்க பிச்சையா கேட்கிறோம். நாங்க பிச்சையா கேட்கிறோம்ப்பா. நாங்க உயிரோட வாழணும். எங்களுடைய ஜனங்க இந்த மீனவர் பகுதி ஒரு பக்கம் வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு இது மூடியே ஆகணும். இது மூடியே ஆகணும். இந்த கம்பெனி இருக்கவே கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.